விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் மினி லாரியில் பட்டாசு ஏற்றும் போது நேரிட்ட விபத்தில் 8 பேர் உயிரிழந்தனர். மேலும் 16 பேர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். விபத்து தொடர்பாக 2 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சிவகாசி விருதுநகர் சாலையில் உள்ள ராகவேந்திரா பட்டாசு குடோனில் இருந்து விற்பனைக்காக மினி லாரிகளில் பட்டாசுகளை ஏற்றும் பணிகள் இன்று நடந்து கொண்டிருந்தன. அப்போது பட்டாசுகளில் ஏற்பட்ட உராய்வு காரணமாக திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. இந்த தீயில் மினி லாரி எரிந்து கருகியது. அத்துடன் அருகிலிருந்த வாகனங்களுக்கும் பரவிய தீ அங்கிருந்த ஸ்கேன் சென்டருக்கும் பரவியது. தீயுடன் கடுமையான புகையும் சூழ்ந்ததால் ஸ்கேன் சென்டருக்குள் இருந்தவர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டனர். ஸ்கேன் சென்டர் ஜன்னல்களை உடைத்து அதில் இருந்தவர்கள் மீட்கப்பட்டனர். சத்தம் கேட்டுச்சு. சத்தம் கேட்டோம், நாங்கள் ஓடினோம். ஏன்னா ஓடி பார்த்தோன்னா லாரி குடோனில் தான் அடித்தது. அடித்தோன்னா லாரிக்காரங்க ஒரு 2 செட்டு லாரி நின்றுச்சு. எடுங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு கூட அடி பயங்கரமாக விழுந்துருச்சு. ஸ்கேனில் ஆளுக்கு வரான். தேவி ஸ்கேனில் ஆளுக்கு ரொம்ப 10-20 பேர் இருந்தாங்க. ஓடுங்கன்னு விரட்டி விட்டு நான் ஓடியான். தேவகி ஸ்கேன் சென்டர் என்ற ஸ்கேன் சென்டருக்குள் கிட்டத்தட்ட ஒரு 40 பேர் உள்ளே இருப்பதும் அவர்களால் வெளியே வர முடியாத நிலை இருப்பதையும் உடனடியாக அறிந்து பின்பக்கமாக சென்று அதனுடைய ஜன்னல் மற்றும் கண்ணாடிகளை உடைத்து உடனடியாக அதிலிருந்த 40 பேரையும் வெளியேற்றினோம். மீட்கப்பட்டவர்கள் சிவகாசியில் உள்ள அரசு மற்றும் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுப்பப்பட்டனர். உயிரிழந்தவர்களில் ஸ்கேன் மையத்தின் மேலாளர் பாஸ்கர் மற்றும் ஊழியர் வளர்மதியும் அடக்கம். ஸ்கேன் சென்டரில் ஆபத்து காலங்களில் வெளியேறுவதற்கான வழி இல்லாததே உயிரிழப்புக்கு காரணம் என்கிறார்கள் மீட்பு குழுவினர். சார், இந்த ஸ்கேன் சென்டரில் நம்ம எமர்ஜென்சி எக்ஸிட்னு எதுவும் வைக்க முடியாது. ஏன்னா மேக்னட்டிக் ஆப்ரேஷன் ரூம் எல்லாமே கன்சீல்டாக தான் இருக்கும். ஏற்கனவே அதுக்கு ஒரே ஒரு ரூம் மட்டும்தான் என்டர் ஆகிறதுக்கு ஒரே ஒரு பாதை மட்டும்தான் இருக்கும். இன்னொரு பாதையை நான் வைக்க முடியாது. ஸோ இது ஒன்று தான் பிரச்சனை. அதே மாதிரி சிட்டி ரூம்லையும் ஃபுல் அண்ட் ஃபுல் ரேடியேஷன் ரூம். ஸோ எப்போ எக்ஸ்போஸ் ஆகுதோ அப்போ ரேடியேஷன். அதுக்காக நான் ஒரு ரூம் பேஷண்ட் என்ட்ருக்கு மட்டும்தான் ரூம் வைக்க முடியும். அதுவும் ஃபுல் அண்ட் ஃபுல் லெட் ஷீட் போட்டு அதை க்ளோஸ் பண்ணி வச்சிருந்தா தான் வெளியே இருக்கிறதுக்கு சேஃப்டி பண்ணி தான் வைக்கிறது. அதனால தான் அதுக்கு ஒரு எமர்ஜென்சி எக்ஸிட்னு வைக்க முடியாது. ஸோ சென்டருக்குன்னு பாதை மட்டும்தான், அந்த பாதை வழியாக தான். ஸோ அது போக இங்கே தீ ஏற்படுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அது போக நாங்கள் தீயணைப்பான்லேருந்து எல்லாமே ஸ்கேன் சென்டரில் ரெடியாக வச்சுருக்கோம். ஸோ இது நாங்கள் முன்னாடி சென்டர்லேருந்து ஒரு பக்கத்து பில்டிங்கில் நடந்து அது தீ விபத்து நம்மளுக்கு வர்றப்போ எப்படி அதை தடுக்கிறதுன்னு எங்களுக்கே தெரியல. இப்போ அந்த ஸ்கேன் சென்டரில் பார்த்தீங்கன்னா 6-7 ரூம் இருக்குது. ஆனால் ஒரே ஒரு வெளியேறும் வழி தான் இருக்குது. அது இந்த ஸ்கேன் சென்டர் இது கிரவுண்ட் ஃப்ளோரில் இருந்தாலும் கூட அந்த ஒவ்வொரு சைட்லேயும் அந்த ஸ்கேனுங்கிறது ரேடியேஷன் வரக்கூடிய பொருள். இப்போ அந்த எக்ஸ்ரேஸு ஸ்கேனு அதெல்லாம் ரேடியேஷன் இது அதனே உடல் பாதிப்பு ஏற்படும். அப்போ போதிய அளவுக்கு அவங்க வெளியேறும் வழிகள் வைக்கணும். அது எந்தெந்த இடத்துலையும் எமர்ஜென்சி எஸ்கேப்னு போர்டை போட்டு அவங்க அதை பண்ணிக்கணும். இந்த ஹாஸ்பிட்டலில் இந்த ஸ்கேன் சென்டரில் அது பண்ணலை. காயமடைந்தவர்களில் ஜானகிராமன் என்பவர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் மதுரை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார். சிவகாசி வெடி விபத்தில் 8 பேர் உயிரிழந்த நிலையில் 16 பேர் தற்பொழுது சிகிச்சைக்காக தனியார் மருத்துவமனையில் 13 பேரும் அரசு மருத்துவமனையில் 3 பேர் என அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதில் 2 பேரின் நிலை என்பது கவலைக்கிடமாக இருப்பதாக மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் இந்த விபத்து காரணமாக கடையின் உரிமையாளர் மற்றும் கடையின் உரிமம் வைத்திருந்தவர் என 2 பேர் மீது தற்போது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சங்கர் மற்றும் செய்தியாளர் மணிவண்ணன் மற்றும் கணேஷுடன் சிவகாசியிலிருந்து நாகராஜன்.